திருக்கடையூர் அபிராமியின் சாந்தத்தின் கொடுக்கம் எப்பேற்பட்ட உக்கிரத்தையும் அணைக்கும் நீரூற்று. அந்த நீரூற்று குசாவின் உக்கிரத்தை வேறறுத்தது. அந்த பெண் ஒவ்வொரு முறையும் உன் கோபத்தை நெருப்புல ஊத்தின நீர் மாதிரி தனிச்சா. உன்னால அவகிட்ட மட்டும் எப்பவும் கோபம் கொள்ள முடியாது. குசாவிற்கு அபிராமியின் அருமை தெரியாது. அது தெரிய வந்தது இருவரும் சிநேகமானதற்கு பின்பு. அபிய உனக்கு முதல்ல பிடிக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டீங்க. அபிராமியின் ஜாதகப்படி யாருக்கும் அடங்காத மதம் பிடித்த களிரும் அதன் பாகனுக்கு அடங்கும். அபிராமியே குசானின் பாகன். அந்த பொண்ணு சொன்னத நீ கேப்ப. அவ உன் கோபத்தை குறைச்சு உன்னை நல்ல வழிக்கு கொண்டு போனா. உன் நட உட எல்லாத்தையும் அவ மாத்துனா. சரியா? அபிராமி என்பவள் ஒரு ஆள் இல்ல. அவளுக்கு எதிரி அவள் இரட்டை. அபிராமி ஒரு இரட்டை பிறவி. அவ அக்காவுக்கு நீங்க பழகிறது பிடிக்கல. சரியா? இரட்டையில் முதல் தலை அவளின் பெயர் ராதையின் பெயர். அபிராமியோட அக்கா பெயர் ராதாவா? இல்லையே சாமி, ராதா இல்லையே. சரியா சொல்லுப்பா. சாமி, ஆமா, அவங்க அக்கா பேரு அனுராதா. ராதா சகுனியின் சரி பாதி. ரெட்டையின் வாளை அறுக்க அதை சாணத்தில் போடவும் தயங்காதவள். தாலியை காவாக மாற்றியவள். அந்த அபிராமிக்கு தவறான ஒருத்தன் கூட திருமணம் செய்து வைக்க முயற்சி பண்ணியிருக்கணும். குசாவின் பெருமையை போற்றும் ராதா தன்னை தவறாக கணக்கிட்டதால் தோற்றாள். மகத்துவத்தால் சாணத்திடம் சிறை. அபிராமிக்கும் அந்த தப்பானவனுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் உன்னால தடப்பட்டு போச்சு. அந்த தப்பானவனுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் சிறைவாசம் சென்றான். அபிராமியும் குசனுக்கு இணையானவள். வரவிருந்த சூழ்ச்சியிலிருந்து குசானை மீட்டெடுத்த சாவித்ரி அவள். நீ ஏதோ பிரச்சனையில மாட்டி சிறையில இருந்த உன்னை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தது அந்த அபிராமி. சூழ்ச்சியின் வெளிப்பாடுதான் உங்களுக்குள்ள இருந்த காதல் வெளிப்பட்டது. முதல் மோதலில், பின் அன்பில். இதற்கு காரணம் ருத்ரகாளி. அனுராதாவோட சூழ்ச்சியினாலதான் நீங்க 2 பேரும் ஒருத்தரோட காதல ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கல. காளியின் வருகையால் மலர்ந்தது குசா அபிராமியின் காதல். இதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சீங்க. ஆட்டம் பாட்டம் என்று காலம் வந்தது. அந்த அபிராமியின் வருகையால் குசாவின் வெற்றிக்கும் ஜெயம். அதற்கு காரணம் அபிராமி வாழும் சூழ்நிலை. சொன்ன சொல்லை நிறைவேற்றுவது. அதற்கு பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது. அபிராமியின் பலம் குசாவின் சுவாசத்தில். நீ அபிராமிய இந்த கண்டத்திலிருந்து காப்பாத்துவ. அபி, நீ கவலைப்படாத அபி. என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்திடுவேன்.
வாங்க மேடம். வா அபி. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் வருத்தமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சங்கடப்படாதீங்க. என் புருஷன் ஜெயிலுக்கு போக நீங்க காரணம் இல்ல. அவரு தப்பு பண்ணிருக்காரு. அபியோட கார்டு எங்க இருக்கும்? ஷோ, எங்கேயுமே காணுமே. காடை எங்க போய் தேடுறது? கிடைச்சிருச்சு. டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல காம்படிஷன் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள கொடுத்தாகணுமே. உடனே கிளம்பிடுவோம். வேற ஆயிட்டே இருக்கு. சஞ்சீவ் வந்தாதான் நான் என்னால உள்ள போக முடியும். என்ன பண்றது? அவரு தப்பு பண்ணிருக்காரு. ஜெயிலுக்கு போறாரு. அவ்வளவுதான். வாமா. போயிட்டு வாங்க. அப்பா, ஆ? எங்கப்பா போறீங்க? அப்பா ஊருக்கு போயிட்டு வரமா. ஜெயிலுக்கு போறனா திரும்பி வருவனா மாட்டானானே தெரியல. பாப்பாவை பத்திரமா பாத்துக்க தேவி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தான் பண்ண தப்ப உணர்ந்து திருந்துறவங்க சாமிக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்க
நீங்க என் புருஷன் உயிரை காப்பாத்த போற சாமி. என் புருஷன் உயிரை காப்பாத்த போற உங்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். என் அத்தை கோர்ட்ல வாதாடி கண்டிப்பா உங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனைய வாங்கி கொடுப்பாங்க. நீங்க தண்டனை காலம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்து உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அபி. மேடம் போலாமா மேடம்? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுறேன். எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ற? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் பேச வேண்டியதெல்லாம் நேத்தே பேசியாச்சுல, அப்புறம் என்ன? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பணக்காரனாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. நீ எத்தனை லட்சம் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். இந்த அபிக்காகலாம் நீ கோர்ட்டுக்கு போய் ஆஜராகாத. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஊரை விட்டே ஓடிரு. நீ பணத்தாசா காட்டினா மயங்கிறதுக்கு நான் பழைய ஆள் இல்ல. ஓ பேச்ச கேட்டு நீ குடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடுனா நான் அபி மேடத்துக்கு பண்ற துரோகம். என் குழந்தை உயிரை காப்பாத்தினவங்களுக்கு நான் துரோகம் பண்ணா அது நான் எனக்கே பண்ணிக்கிற துரோகம். நான் அதை என்னைக்குமே பண்ண மாட்டேன். ஏய், முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அந்த அபிக்கு நீ ஒரு பலியாடு. அபி உன்னை கோர்ட்ல பலி கொடுத்து சஞ்சீவ காப்பாத்த போறா. அது தெரியாம இப்ப போய் துரோகம் அது இதுன்னு ஒலற. நாம சாமிக்கு கொடுக்கிற ஆடு என்னைக்குமே பலியாகாது. அபி மேடம் எப்ப என் புள்ள உயிரை காப்பாத்தினாங்களோ அப்பவே எனக்கு சாமி ஆயிட்டாங்க. ஏய், நான் கொஞ்சம் சொல்றத கேளு. நீ என்ன சொன்னாலும் உன்னால என்ன மாத்தவே முடியாது. நீ போன வை முதல்ல. ஏய், ஹலோ ஹலோ, நான் சொல்றத வாங்க மேடம் போலாம். மேடம் வாங்க, ஒரு வண்டி போகுது, இதா பாருங்க. ஆமா, அவன்தான். அந்த கார்ல தான் அபியும் அந்த கொலைகாரனும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த கொலைகாரன் கோர்ட்டு வாசல மிதிக்கவே கூடாது. அவனை எப்படியாவது கோர்ட்டுக்கு போற வழியில கடத்தி கொன்னுடு. மேடம் சொல்லிட்டீங்களே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கோர்ட்ல வந்து இறங்க சொல்ல அந்த கொலைகார காரை விட்டு இறங்க மாட்டான். நீங்க தைரியமா போங்க மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. ஏய், வண்டி எடுற. ஓகே.
ஏ அபி, கோர்ட்ல கொலைகாரனை சரண்டர் அடைய வச்சு தூக்கு தண்டனையில இருந்து அந்த சஞ்சீவை காப்பாத்த போறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுரி.